சார் எங்கள் அப்பா சுயமாக சம்பாதிச்சு வாங்கின சொத்து 2-3 இருக்குது. கூடவே எங்கள் பரம்பரை சொத்தும் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு நானும் எங்கள் அண்ணன் 2 பேர் மட்டும்தான் சார் பசங்க. எங்கள் அப்பா கிட்ட எனக்கான சொத்தை நான் கேட்டால் எங்கள் அப்பா அவரோட சொத்தை எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இதில் நான் பங்கு கேட்க முடியுமா சார்? இல்லைனா எங்கள் அப்பாவோட சொத்துல என்னோட பசங்களுக்கு, அதாவது தாத்தாவோட சொத்து பேரப்பிள்ளைங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஒரு மகள் தன்னோட அப்பா இல்லைனா அம்மாவோட சொத்துல உரிமை கேட்க முடியுமா இல்லை முடியாதா அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூடவே சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்டையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல எந்தெந்த சுச்சுவேஷனில் பெண்களுக்கு சொத்துல உரிமை கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட சொத்து சுயசம்பாத்திய சொத்தா இல்லை குடும்ப சொத்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. சுயசம்பாத்திய சொத்து அப்படின்னா தந்தை அல்லது தாய் அவங்களோட உழைப்பின் மூலமா சம்பாதிச்சு வாங்கின சொத்து தான் சுயசம்பாத்திய சொத்துன்னு சொல்றோம். அதாவது அவங்க வேலைக்கு போய் இல்லைனா பிஸ்னஸ் பண்ணி அது மூலயமா சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி எல்லாம் சுயசம்பாத்திய சொத்துல வரும். ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது மூதாதையர் சொத்து அப்படின்னா தலைமுறையா ஒரு சொத்தை அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. இந்த சொத்தை தான் நம்ம மூதாதையர் சொத்துன்னு சொல்றோம். குறைஞ்சது 4 தலைமுறையாவது அந்த சொத்து வழியா வந்திருந்தா அது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாங்க. இப்போ பெண்களுக்கு சொத்துல உரிமை கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட சொத்து தந்தை இல்லைனா தாயோட சுயசம்பாத்திய சொத்தா இருந்தா அதுல மகள் பங்கு கேட்க முடியாது. இதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க பெற்றோரோட சுயசம்பாத்திய சொத்துல அவங்க உயிரோட இருக்கிற காலத்துல மகள் பங்கு கேட்க முடியாது. ரெண்டாவது பாயிண்ட், இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 படி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது மூதாதையர் சொத்துல பெண்கள் உரிமை கேட்க முடியாது அப்படின்னு இருந்தது. பெண்கள் தங்களோட மூதாதையர் பூர்வீக சொத்து இல்லைன்னா தந்தை இல்லைன்னா தாயோட சுயசம்பாத்திய சொத்து ரெண்டுலயுமே பங்கு கேட்க முடியாத நிலைமை தான் இருந்துச்சு. ஆனா 2005 இந்து வாரிசுரிமை சட்டத்துல திருத்தம் செஞ்சாங்க. இதன் மூலமா ஆண்களுக்கு எப்படி சொத்துல பங்கு கொடுக்கறாங்களோ அதே போல பெண்களுக்கும் தங்களோட முன்னோர்கள் சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு சட்டம் உருவாச்சுங்க. மேலும் 2020 சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ஒரு வழக்கு தீர்ப்புல இது சம்பந்தமா தெளிவான விளக்கத்தை சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு இந்த வீடியோ எண்ட்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றாங்க. மூணாவதா, ஒரு பெண் தன்னோட தந்தை இல்லைன்னா தாயோட சுயசம்பாத்திய சொத்துல இல்லைன்னா குடும்ப சொத்துல தன்னோட பாகத்தை, அதாவது பங்க வேணாம் அப்படின்னு சொல்லி விடுதலை பத்திரத்தை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த சொத்துல அந்த பெண்ணுக்கு எந்தவித உரிமையும் கிடையாதுங்க. ஆனா இந்த விஷயத்துல அந்த குறிப்பிட்ட சொத்துக்கான பங்கை பணமா கொடுக்கறதா சொல்லி எழுதி வாங்கிட்டு அந்த பணத்தை கொடுக்காத பட்சத்துல அந்த பெண் அந்த சொத்துல இருந்து கிடைக்க வேண்டிய முறையான பங்கை கேட்டு பெற முடியுங்க. அடிஷ்னலா இதுவே அந்த விடுதலை பத்திரம் போலியான முறையில அந்த பெண்ணோட கையெழுத்தை போட்டு தயாரிச்சு முறைகேடு செஞ்சிருந்தாங்கன்னு அந்த பெண்ணுக்கு தெரிய வந்தா அதை அவங்க நீதிமன்றத்துல நிரூபிக்கும் பட்சத்துல அந்த பெண் தன்னுடைய பங்கை நீதிமன்றம் மூலமாக கேட்டு பெற முடியுங்க. இப்ப நம்ம 2020 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் பத்தி கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கலாமா? இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதாங்க அந்த கேஸ். வினிதா சர்மா விசஸ் ராகேஷ் சர்மா. இந்த தீர்ப்பு ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு. ஏன்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது பெண்களின் மூதாதையர் சொத்துரிமை பற்றி ரொம்ப விளக்கமாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. இந்து வாரிசு உரிமை சட்டம் 1956 செக்ஷன் 6 ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதாவது மகள்களுக்கும் சொத்துல சம உரிமை வழங்கப்பட்டது. ஆனால் அந்த உரிமை தந்தை உயிரோடு இருந்தால் மட்டும் கிடைக்குமா அல்லது தந்தை இறந்திருந்தாலும் மகள்களுக்கு சொத்துல உரிமை கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் எல்லார்கிட்டையும் இருந்தது. கூடவே மகள்களுக்கு பசங்களுக்கு கொடுக்குற மாதிரியே மூதாதையர் சொத்துல உரிமை உண்டா அப்படின்றதும் ஒரு கேள்வியா எழுந்தது. இப்படி நிறைய சந்தேகம் இந்தியா முழுக்க இருக்க மக்களுக்குள்ள ஏற்பட்டதால உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்புல தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த மகள்களுக்கு அவர் பிறந்த நாளிலிருந்தே ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில், அதாவது மூதாதையர் சொத்தில் மகனுக்கு உள்ளது போலவே உரிமை உண்டு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க. ரெண்டாவதா, சட்ட திருத்தத்தில் 2005க்கு முன்னாடி தந்தை உயிரோட இல்லைனா பெண்ணுக்கு சொத்துல உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் தந்தை 2005க்கு முன்னாடி உயிரோடு இருந்தாலும் இல்லைனா உயிரோடு இல்லாமல் இருந்தாலும் சரி, அதனால மகள்களுக்கு உரிமை பாதிக்கப்படாது அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. மூணாவதா, பெண்களுக்கு கோபாசனர் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி மெம்பர் வித் ஈக்குவல் ரைட்ஸ் உள்ள அனைத்து உரிமைகளும் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த சட்ட திருத்தம் செய்வதற்கு முன்னாடி, அதாவது 20/12/2004க்கு முன்னாடி பார்ட்டிஷன் டீடு, அதாவது பாகப்பிரிவினை செஞ்சிருந்தாங்கன்னா அந்த பாகப்பிரிவினை மூலமா சொத்தை அவரவர் பிரித்து கொண்டிருந்தால் அது மட்டும் செல்லும். அப்படி பங்கு பிரிக்கப்பட்ட சொத்தில் பங்கு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியா, மகள் திருமணமாகி இருந்தாலும் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது மூதாதையர் சொத்துல பங்கு எடுக்க உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதை ஒன்லைனில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க.
ஒரு தந்தை இல்லைன்னா தாயோட சுயசம்பாத்திய சொத்துல ஒரு மகள் உரிமை கேட்க முடியாதுங்க. 20/12/2004 தேதிக்கு முன்னாடி ஒரு சொத்து பாகப்பிரிவினை செய்யப்பட்டிருந்தால் அந்த சொத்துல பங்கு கேட்க முடியாதுங்க. ஒரு பெண் தன்னோட பாகத்தை விடுதலை பத்திரமா கொடுத்துருந்தாங்கன்னா சொத்தை திருப்பி கேட்க முடியாது. அவ்வளோதாங்க. இந்த 3 விஷயம்தான். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ண உடனே பக்கத்தில் ஹைப்ன்ற ஆப்ஷன் காட்டுச்சுன்னா ஹைப்பையும் கொடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணாமலே இந்த மாதிரி தேவை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு ஷேர் ஆகும். இது சம்மந்தமான ஆர்டர் காப்பி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் ஆர்டர் காப்பின்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.